இன்றைக்கி தான் பையனுக்கு ஆப்ரேஷன் சொல்லியிருந்தாங்க. ஆனால் டாக்டருக்கு டைம் செட் ஆகாததுனால நாளைக்கு அட்மிட் பண்ண சொல்லியிருக்காரு. நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் பையனை பற்றி உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நான் வீடியோவில் காட்டுறது என்னன்னு பார்க்குறீங்களா? வீட்டில் இருந்தே நம்ம ஏதாவது சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கான முன்னோட்டம் தான் இது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணணும், இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அப்டேட் பண்ணுறேங்க. நான் ஆல்ரெடி வீட்டில் மைக்ரோ கிரீன்ஸ் வளர்த்தேன்னு வீடியோ போட்டிருப்பேங்க. அதுக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நீங்கள் இதை பிஸ்னஸாக பண்ணுங்க அப்படின்னு. சின்னதாக முதல் போட்டு ஆரம்பிச்சிருக்கேங்க. இதை யூடியூப் மூலமாக சேல் பண்ண முடியாது. இதை எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறப்போ எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிது. நம்ம ஏரியாவில் நான் கடைக்கு போகிறப்போ ஒரு ஜிம் பார்த்தேங்க. பசங்க பொண்ணுங்கன்னு 2 பேருமே வர்றாங்க. இந்த மைக்ரோ கிரீன்ஸை நான் வளர்க்குறதுக்கு முன்னால் அந்த ஜிம் ஓனர் கிட்ட பேசி பார்க்கலாம். அவங்க வாங்கிக்கிறேன்னு ஓகே சொன்னால் நம்ம இந்த முயற்சியை எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஃபஸ்ட்டு 2 பேக்கெட் மட்டும் கொடுக்க சொன்னாங்க. அது அவங்களுக்கு ஓகேவா இருக்கான்னு பார்த்துட்டு முடிவு சொல்கிறேன்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ குவான்டிட்டி கொடுப்போம், எவ்வளோ தரத்தில் கொடுப்போம் அப்படின்றதெல்லாம் அவங்க பார்க்கணுன்னு நினச்சாங்க. இதுக்கு என்ன ப்ரைஸ் செட் பண்ணுறது அப்படின்னு எனக்கு புரியல. ஏன்னா அவங்க வாங்கிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரே பதட்டமாயிருச்சு. எவ்வளோ அமௌண்ட்டு சொல்கிறதுன்றதில் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். நான் எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்கேன்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் அதில் எல்லா டீட்டெயிலையும் மென்ஷன் பண்ணலான் இருக்கேன். நானே அவங்களுக்கு இன்னும் சில விஷயங்களெல்லாம் சொன்னேன். ஏன்னா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றதுக்காக அதை சொன்னேன். வாரத்துக்கு ஒரு தடவை நான் இந்த மைக்ரோ கிரீன்ஸை உங்களுக்கு கொடுக்குறேன். ரெகுலராக உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் விருப்பப்பட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நான் வாரத்துக்கு அதுக்கப்புறம் 2 தடவை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இதை விளைவிக்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அதனால தான். இன்னொன்று, முதல் அதிகமாக போட்டோன்னா நம்மக்கிட்ட டெய்லியுமே இந்த கீரை இருந்துக்கிட்டே இருக்கும். நான் முதல் கம்மியாக போட்டிருக்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி சொல்ல வேண்டியதாக போச்சு. ஏன்னா இதுக்கான ட்ரேலாம் நம்ம வாங்கணும்ல. எதையும் பெருசாக பண்ணுறேன்னு சொதப்பல் பண்ணக்கூடாது. இதில் சரியான சக்ஸஸ் கிடைச்சா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை நம்ம ஸ்டாக் வச்சு விற்கவும் முடியாது. இந்த ஏரியாவில் எங்கே சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னு தெரியல. சூப்பர் மார்க்கெட்லேயும் கேட்டு அங்கேயும் ஆர்டர் எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரே வாங்கி ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேங்க. நம்மளா ஒரு விஷயத்தை உருவாக்கி அதை சேல் பண்ணுறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இது ஒரு அழகான விஷயம். இது உருவாகிறப்போ நமக்கு கிடைக்கிற சந்தோஷமும் நம்ம மன அழுத்தத்தை நிறைய குறைக்கும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் தப்பு நடந்ததுன்னா நான் கற்றுப்பேன். எல்லாமே சரியாக இருக்குன்னா அதை 4 பேருக்கு சொல்லுவேன். பையனுக்கு சர்ஜரி நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். 2 நாள் கிட்ட ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் கண்டிஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும். அது வரைக்கும் நான் பார்த்து வளர்த்த இந்த செடிங்கள்லாம் என்ன ஆவாங்களோ அப்படின்ற டென்ஷன் எனக்கு நிறையவே இருக்குது. ஏன்னா இதுக்கு தண்ணி கரெக்டாக கொடுக்கணும், இல்லைன்னா வேஸ்ட் ஆயிரும். நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த விதையோட தோல் கீழே விழுந்தாதான் அழகான 2 இலைகள் வெளியில் தெரியும். கம்ப்ளீட்டாக இது எல்லாமே விழுந்து இலைகள் நல்லா தெரியறதுக்கு இன்னும் 3 நாள் ஆகும். அறுவடைக்கு ஒரே ஒரு ட்ரே மட்டும்தான் ரெடியாக இருக்குது. அந்த ஒரு ட்ரேயில் இருக்கிறத மட்டும் அறுவடை பண்ணி ஜிம்மில் கொடுக்க போகிறேங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது, நிச்சயமாக வாங்கிப்பாங்கன்னு. இந்த மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்குறதுல நிறைய ஏமாற்ற வேலைகளும் இருக்குது. அந்த விஷயத்தெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சீடை விட்டு வெளியில் வந்த இலை இந்த கலரில் தான் இருக்கும். இதுக்கப்புறம் தான் டார்க்காக மாறும். சின்ன பையனை வீட்டில் தான் விட்டுட்டு போக போகிறேங்க. அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலை. அவங்கிட்ட தான் இந்த மைக்ரோ கிரீன்ஸை பாதுகாக்கிறதுக்கான பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போகலான்னு நினச்சிட்டு இருக்கேன். எப்படி தண்ணியை ஊற்றி ஸ்ப்ரே பண்ணணுன்றதை சொல்லி கொடுத்துட்டு போனோன்னா நான் வர்ற வரைக்கும் இந்த மைக்ரோ கிரீன்ஸ் சேஃபாக இருக்கும். ஏன்னா 2 இலைகள் விட்டதுக்கப்புறம் அறுவடை பண்ணினா தாங்க நல்லது. பையனுக்கு ஃபர்ஸ்ட் நாள் 3 வேளைக்குமே சாதம் கிளறி வச்சுட்டு போயிடுவேன். செகண்ட் டே சப்பாத்தி, அவல் உருண்டையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிடுவேன். ஏன்னா அது கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் தான் சட்னி செஞ்சு வச்சுட்டு போகணும். இதோட ப்ரெட்டும் பனானாவும் வாங்கி வச்சுட்டு போயிட்டோன்னா அவனுக்கு 2 நாளைக்கு சாப்பிட்றதுக்கு பிரச்சனை இருக்காது. 3ஆவது நாள் நான் அதிகபட்சம் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா டாக்டர் ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார். பையனுக்கு இந்த சர்ஜரி நல்லபடியாக முடியணுன்றதுக்கு ப்ரே பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போல்லாம் ரெகுலராக தலை வலிச்சுக்கிட்டே இருக்குங்க. அந்தளவுக்கு எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது. என் கண்ணு முன்னால் இந்த செடிங்களை பார்க்குறப்போ கொஞ்சம் மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்குது. நான் வீட்டில் இருந்தே சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒரு சின்னதாக கடை போட்டாவது உட்காரணும் அப்படின்னு
அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இந்த சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சு பையன் ஓரளவுக்கு தேறி வந்தானா அடுத்த மாதம் காலேஜுக்கு அனுப்ப முடியுமான்னு பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் தான் படிக்க வைக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறது இன்னைக்கு மார்னிங் கட் பண்ணது. ஜிம்மில் ஒரு ஆஃபர் கிடைச்சிருக்கு, அதை நம்ம மிஸ் பண்ண வேண்டாம். ஒரு 2 பாக்ஸ் மட்டும் இன்றைக்கி நம்ம கொடுத்துடலாம். ஏன்னா இன்றைக்கி விட்டால் நாளைக்கு என்னால் கொடுக்க முடியாது, நாளைக்கு நான் வீட்டில் இருக்க மாட்டேன். இந்த செடிங்களுக்கும் ஒரு டைமிங் கணக்கு தானே, அதனால தான் இன்றைக்கி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு ட்ரேயில் இருக்கிறது 3 பாக்ஸாகவும் வரும், நம்ம போடுறத பொறுத்து 4 பாக்ஸாகவும் போடலாம். இதெல்லாம் நம்மளே செய்கிறப்ப தான் விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு காய்கறிகள் பழங்கள் எல்லாம் உருவாக்குறாங்க அப்படின்றது தெரியுது. வீட்டில் இருந்தே நம்மளும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அடுத்த வீடியோ நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அடுத்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் முல்லை பெட்டல்ஸ் தேவைப்படுறவங்க மறக்காமல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் பெரிய அளவில் ஒரு முதல் போட்டு பிஸ்னஸ் பண்ண முடியாததுனால தாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ணுறேன். இந்த மண்ணை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது, அப்படியே யூஸ் பண்ணால் ஃபங்கல் ஃபார்ம் ஆகும். நான் மைக்ரோ கிரெயின்ஸ் வளர்க்குறத பற்றி முழுசாக நான் எப்படி கற்றுக்கிட்டேன், அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு எங்கே சர்ச் பண்ணேன் அப்படின்ற டீட்டெயிலையும் நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஆன்லைன் கிளாஸ் எதுவுமே இதுக்கு தேவையில்லைங்க. நான் அடுத்து போடுற வீடியோலேயே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிடும். இதுக்காக நீங்கள் எந்த கிளாஸ்க்கும் பணம் கட்டியெல்லாம் போக வேண்டாங்க. இந்த ட்ரேவை நம்ம சுத்தமாக கழுவி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேக்கிங் பண்ணுறதுல தான் எனக்கு ரொம்பவே கன்ஃபியூஷன் இருந்தது. இந்த மாதிரி பாக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால உள்ளே இருக்கிற மைக்ரோ கிரெயின்ஸ் அழகாக வெளியில் தெரியும் அப்படின்றதுக்காக இதை வாங்கியிருக்கேன். நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு அடியில் இந்த காஞ்ச சீடெல்லாம் நின்றோம், அதனால் நம்ம மைக்ரோ கிரெயின்ஸ் க்ளீனாக இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் நிறைய வீடியோக்களில் குவான்டிட்டி கம்மியாக வச்சு தான் சேல் பண்ணுறாங்க, ஆனால் நான் ரொம்ப அதிகமாக தான் வச்சுருக்கேன். நம்ம சொல்கிற ரேட்டுக்கு நம்ம கொடுக்குற பொருள் ஒர்த்துன்னு அவங்க நினைக்கணும். அதுக்காக தான் இன்றைக்கி காலையில் என்ன சாப்பாடு செஞ்சேன்னு தெரியுமாங்க? சாதம் வடிச்சிட்டு வெண்டைக்காய் பொரியல் பண்ணினேங்க, ரசம் வச்சுருக்கேங்க. பையனுக்காக எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.